almost like drug மாதிரி இல்லை. சினிமா இஸ் ஸோ பவர்ஃபுல். நல்ல டாஸ்க் மாஸ்டர். பட் இருந்தாலும் அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நம்ம ஏதாவது அதோட பெட்டராக கொடுப்போமான்னு விருப்பார். ஸ்ரீகர்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா கத்திக்கிட்டு இருக்காங்க, காலைல எழுப்பி விட்றாங்களே 7:30 மணிக்குன்னு பார்த்தா நியூஸ் பேப்பரில் உங்கள் பேர் வந்திருக்கு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நேஷ்னல் அவார்டு. PTdigital நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்ட்லி 68th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களுக்காக அவார்ட் வாங்கியிருக்காரு நம்ம ஸ்ரீகர் பிரசாத் சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எடிட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு தான் நம்ம அவரை சொல்லணும். இது அவரோட ஃபர்ஸ்ட் அவார்ட் கிடையாதுங்க, இது அவரோட 9th நேஷ்னல் அவார்ட். இது போக 5 கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட், 2 நந்தி அவார்ட்ஸ், 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்னு இவர் வாங்கின அவார்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன். அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சார், 9th டைம் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். 9th டைம் அவார்ட் நிச்சயமாக சந்தோஷம்தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் அவார்ட் வாங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? தட் வாஸ் வெரி த்ரில்லிங். ஏன்னா அது ஒரு சின்ன இன்சிடெண்ட் மாதிரி. என்னென்னா ஒரு படம் ஃபஸ்ட்டு பண்ண படங்களில் ஒரு படம். ஸோ அதை எடிட் பண்ணிவிட்டு அது ஒரு நேஷ்னல் அவார்டு போகுதுன்னு கூட தெரியாது. பட் அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. பட் என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் ஈவினிங் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃப்ரெண்டோட. அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது சடனாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 அவார்டு வந்திருக்கு அந்த படத்துக்கு. ஆமீர் கானுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அண்ட் பங்கஜ் கபூருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓ வெரி குட் வெரி குட், ஏதோ நம்ம பண்ண படத்தில் ஒரு அவார்டு வந்திருக்குன்னு நினச்சோம். பட் வேறு எதுவும் தெரியாது. என் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்க அந்த ஃப்ரெண்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், அவங்க சொன்னாங்க, அந்த படத்தில் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும், ஏதோ இருக்குமே அப்படின்னாங்க. நமக்கு பட் ஐடியா இல்லை. ஸோ டோட்டலாக அந்த நாலேஜ் கிடையாது தட் நேஷ்னல் அவார்ட்ஸ். பிகாஸ் அது நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து கமர்ஷியல் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து த்ரூ ஃபேமிலி அப்படியும். ஸோ அதனால் விட்டுட்டு நான் போயிட்டேன். நைட்டு படுத்துட்டு காலையில் எழும்போது பக்கத்து வீட்டில் தங்கி அக்கான்னு இருக்காங்க. அவங்க சடனாக ஒரே கத்துறாங்க, ஸ்ரீகர்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா கத்திக்கிட்டு இருக்காங்க, காலைல எழுப்பி விட்றாங்களே 7:30 மணிக்குன்னு பார்த்தா நியூஸ் பேப்பரில் உங்கள் பேர் வந்திருக்கு, பார்த்தியா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே நேஷ்னல் அவார்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக அது ஆச்சு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதோட கிராவிட்டி கூட தெரியாது ஆக்சுவலாக. என்னென்னா இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டுக்கு ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் இஸ் தேர், ஹவு மச் வேல்யூ இஸ் தேர், அதெல்லாம் தெரியாது. தென் ஆஸ் இட் வெண்ட் ஆன் யூ நோ தட் பீப்புள் இட் இஸ் லைக் ஒரு 20-30 ஃபிலிம்ஸ் ஆர் கோயிங் தேர். அதில் செலக்ட் பண்ணி ஒரு ஜூரி போடுறாங்க. ஸோ தேர் ஆல் செலக்டிங். ஸோ தே ஆல் டாப் மைண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் ஆஃப் சினிமா ஆர் தேர் அண்ட் தேர் செலக்டிங் சம்திங். இன்னொன்று அந்த யூ நோ த ஃபுல் எக்ஸ்டென்ட் ஆஃப் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஹவு பீப்புள் ரியாக்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டு வந்திருக்கா நம்மளுக்கு ஒன்றும் அப்படி தெரியல. பட் ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சார் உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறது ஆசையா இருந்தது? தட்ஸ் வாட் ஐ வாஸ் எய்மிங் டு. ஓகே, அதுலேருந்து நீங்கள் எடிட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க சார். என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா ஜேர்னலிஸ்ட் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி? யோசிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது, பட் ஸ்டில் கேட்குறோம். இல்லை, அது எப்படின்னா, நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இருந்தேன். எங்கள் அக்கா அவங்க நான் பேங்க்கில் போய் ஜாயின் ஆகணும்னு அவங்க இருந்தாங்க. டிகிரி முடிச்சாச்சு, பேங்க்கில் ஜாயின் பண்ணிவிடு எம்ஆரின்னு. அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் இது பட் எது இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி தான். சினிமா மாத்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். தட் இஸ் அப்பா தவிர. அப்பா சினிமாவில் இருக்கார். ஸோ அதனால அவர் ஹாலிடேஸில் சொன்னார், சரி ஜஸ்ட்டு ஒரு ஹாலிடேஸ் தானே, ஒரு 3 months சும்மா சுற்றுறதோட வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, பாரு என்ன நடக்குதோ பாரு அப்படின்னு ஜஸ்ட்டு இன்வைட் பண்ணார். அதில் உள்ளே போனது தான். அதுக்கப்புறம் இட் வாஸ் பிகேம் ஸோ இன்ட்ரெஸ்டிங் த ஒர்க் தட் அதுலேருந்து நான் வெளியே வரல. அதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் பண்ணணும்னு யோசிக்கல கூட. சும்மா ஒன்று 2 வாட்டி சொன்னோம், அப்ளிகேஷன் போட்டேன்னு போய் மாத்திரம் சொன்னேன். எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தட் இஸ் பேங்க் அப்ளிகேஷன் போட்டிருக்கோன்னு. பட் எதுவுமே போடல. ஸோ இதுலேயே அப்படியே இட்ஸ் லைக்
it's like almost like drug mari illa. Cinema is so powerful that it can just suck you in, because every day a new scene, one idu, and it was not about actors or idu, because அது வந்து சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் ஆக்டர்ஸ் எங்கள் அப்பாவோட. பட் அந்த இது இல்லை, பட் இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே ஒரு ஏதோ சீன் கிரியேட் ஆகுது. அது ஒரு ஸோ இவ்வளோ ரேண்டமாக இருந்த ஷார்ட்ஸை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு சீனாக க்ரியேட் ஆகும்போது, ஒரு வீட்டுக்கு போகும்போது யூ கெட் ஒன் கிக் அவுட் ஆஃப் இட், சம்திங் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண ஃபீலிங் வரும். ஸோ அது அப்படியே ஸ்லோவாக ட்ராக் டியூ இன்டு திஸ். எப்போ அக்காவும் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் மூவி ஓகே இந்த ஃபீல்டில் இருக்கலாம், வேறு வழி இல்லைன்ட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 year 2 years வரைக்கும் ஏதோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன இதே தானே அதான். அப்புறம் ஒரு 1 yearக்கு அப்புறம் ஸ்லோவாக 1 or 2 yearsல அவங்க செட் ஆகிட்டாங்க. அப்பா கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நிறைய லேர்னிங் இருந்திருக்கும். வெரி லேர்னிங். என்னென்னா அவர்கிட்ட he was very popular in Telugu. He's done some Tamil films also. But என்னென்னா அவர்கிட்ட is from a slightly olden era on the, so they're very perfect and very neat in the way of adella we could understand that it's organizing how to edit and how to actually keep it clean. அப்போ வந்து we used to do on celluloid filmல, so அதை வந்து எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடாது, நெகட்டிவ் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய. பட் ஹீ இஸ் நாட் லைக் அ ஆன் ஹேண்ட்ஸ் டீச்சர், ஹீ வாஸ் நெவர் லைக் தட். அவரோட பாலிசி என்னன்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் நின்றுக்கோ, பார்த்துக்கோ, அப்சர்வ் பண்ணிக்கோ, அப்சர்வ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பேன். பட் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஒரு டைமிங் என்ன இருக்குது, 2 பேர் பேச, இப்போ நீங்கள் பேசுங்க நான் பேசுகிறேன், ஒரு டைமிங் என்ன இருக்குல்ல, அந்த டைமிங் எல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். அவர் எப்படி எடிட் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு. ஏன்னா அது ஒரு சுச்சுவேஷனுக்கும் டைமிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் ஏறக்குறைய சில படங்களில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அதுக்கு மைண்ட் வைக்கலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு டைலாக்லேருந்து ஒரு டைலாக் உடனே வந்துடும். நீங்கள் நிறைய படம் டிவி சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். நேச்சுரலாக அப்படி இருக்காது, அண்ட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுற அந்த டைரக்டர்ஸு, அவர் அந்த ஹோல் திங்கில். ஸோ இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அந்த ஐ வாஸ் தேர் அபவுட் 4-5 years அங்கே அப்பாவோட. Then I branched out. ஓகே சார், இந்தியன் சினிமாவோட பல முக்கியமான படங்களில் நீங்கள் எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்கள் எடிட்டிங் அதோட வெற்றிக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸில் இது டஃப்பாக இருந்ததா சார் உங்களுக்கு? ஆமாம், இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஒரு கரியர்னு வேணும். அப்போ வந்து என்ன ஒர்க் கிடைச்சாலும் we cannot be choosers அந்த டைமில். ஸோ என்ன படம் ஆஃபர் வந்தாலும், எந்த ஒர்க் வந்தாலும், whether it's a small film or it's a film or it's a documentary or anything, ad, எது இருந்தாலும் we used to grab that work and do that. And also I think for a technician, the more amount of time he works, he perfects the work ன்னு தோணுது எனக்கு, எஸ்பெஷலி டெக்னீஷியன்ஸ்க்கு. ஏன்னா பண்ண அதில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, என்ன ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அதை டீல் பண்ணி, ஸோ யூ ஆர் ப்ரிப்பேர்ட் மென்டலி நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக நான் எல்லா ஒர்க்கும், எந்த ஒர்க்கும் ஐ மீன் ஐ டென்ட் ஃபீல் இந்த படம் பண்ணுறோமே, அசாமீஸ் பண்ணுறோமே, இல்லை ஒரியாவில் ஒரு மசாலா படம் பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. எந்த படம் கிடைச்சா அந்த படம் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும். இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வர முடியும். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கீங்க, 17+ லாங்குவேஜ், 600+ மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுட்டு பண்ணினாதான் எடிட்டிங்குமே ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் சார், புரிஞ்சுக்க முடியும், நிறைய லாங்குவேஜ் நீங்களே பேசுவீங்க. பட் ஸ்டார்டிங்கில் அது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஸோ அந்த டேஸ் எப்படி இருந்தது சார், புரிஞ்சுட்டு எடிட்டிங் பண்ணுறதுங்கிறது? அதான் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தாங்க, நம்ம ஒர்க் இந்த எடிட்டர் பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னு வச்சுங்க, ஒரு அசாமோ இல்லை, அவங்க வந்து ஆஃபர் பண்ணாங்க, எங்கள் படத்தை பண்ணி கொடுங்க. அவங்க சூழ்நிலை என்னென்னா, அவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து தான் பண்ணணும் அந்த டைமில். ஏன்னா மற்ற இடத்துல அவங்களுக்கு வந்து லேப் அதெல்லாம் கிடையாது. ஒன்று அவங்க சென்னைக்கு போகணும், இல்லைனா மும்பைக்கு போகணும் ஃபார் அசாம் ஆர் வெஸ்ட் பெங்கால். ஸோ அவங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் எடிட்டிங் ப்ராசஸ் தெரியும். இப்போ லாங்குவேஜ் வந்து எங்கே என்ன பேசுகிறாங்கன்னு
ஸோ என்னென்னா எங்களுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், அதில் வச்சு தான் கம்யூனிகேட்டே பண்ணுறோம். ஒன்று இங்கிலீஷாக இருந்திருக்கும், இல்லைனா ஹிந்தியாக இருந்திருக்கும். ஸோ இந்த காமன் லாங்குவேஜை வச்சு தான் அது கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட் தென் நார்மலாக புரிஞ்சு பண்ணுறதோட, பட் ஸ்டில் இட் இஸ் பாசிபிள்னு. இந்த கான்செப்ட் ஆஃப் எடிட்டிங் இஸ் சேம் ஒன்று. ரெண்டாவது வந்து the emotions involved in all these Indian language films are pretty much similar. அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் லைக் டயமெட்ரிக்லி ஆப்போசிட். அவங்க கல்ச்சர் பேக்ரவுண்ட் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம், பட் உள்ளே நடக்கிற விஷயங்க ஈஸியாக புரிகிற மாதிரி தான். ஒருத்தர் வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணாங்கன்னா, ஒரு அப்பா ஹர்ட் பண்ண பையன்னா எப்படி இருக்குமோ நம்ம தமிழ் சினிமாவில் எப்படிமோ தெலுங்கு சினிமாவில் எப்படி அது மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். ஸோ சம்வேர் இட் வாஸ் ரிலேட்டபிள். ஸோ அதனால ஐ மேனேஜ்ட் இட். இனிஷியலி இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். போக போக ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங். எதெல்லாம் நிறைய கம்யூனிகேஷன் நடந்ததோ அந்த லாங்குவேஜஸ் பேசக்கூட முடிஞ்சது. மிச்ச லாங்குவேஜஸ் புரிய இருந்தால் போதும்னு தோணுச்சு. சார், இப்போது 9th நேஷ்னல் அவார்ட் வந்து சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? இட்ஸ் அன் ஆந்தாலஜி இல்லையா? இட்ஸ் அன் ஆந்தாலஜி, தட்ஸ் வாட். ஸோ வசந்தோட ஐ ஒர்க் ஒன் ஃபிலிம் பிஃபோர். I know him for a long time, but we worked only in one film before called Rhythm. Rhythm. So we had a good experience of working. It was full of music, and but at that time it didn't probably do as well as we expected it to do, whatever. So since then we've been in touch, and then he wanted to make something enna or madri very cinematically real, பியூர் சினிமாவை ஏதோ பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருக்கு ஆசை மனசில். எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கமர்ஷியல்ன்ட்டு ஏதோ ஒன்று போடாமல் ஒரு பியூராக பண்ணணும்னு. அப்போ இதை எடுத்து இந்த கான்செப்டாக பண்ணி இந்த 3 ஸ்டோரியை அவர் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை அவர் வாட் எவர் சேஞ்சஸ் பண்ணி அப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணார். நானும் சரி ஓகே பண்ணலாம் சார். திஸ் இஸ் we know the target audience. என்னென்னா சினிமாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹேவ் டு நோ த டார்கெட் ஆடியன்ஸ் ஆஃப் த சினிமா. நம்ம ஏதோ ஒரு இந்த படம் பண்ணுறோம், யார் பார்ப்பாங்கன்னு தெரியாமல் படம் பண்ணக்கூடாது யாருமே. ஸோ இந்த படத்துக்கு இட்ஸ் வாஸ் வெரி கிளியர் யார் பார்ப்பாங்க. இட் வில் கோ டு ஃபெஸ்டிவல்ஸ், இட் வில் பி அதோட ஒரு ரெஸ்பான்ஸை வச்சு யூ வில் கெட் சம் ஐபால்ஸ் இன் த தமிழ்நாடு பீப்புள், அண்ட் அந்த ஒரு குரூப் போய் பார்ப்பாங்கன்றது தான் கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வேர்ல்ட் சினிமாவுக்கு கம்பீட் பண்ண ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோம்னா அதுக்கு என்ன இதில் இருக்கணும்ன்ற எவ்வளோ சட்டிலாக இருக்கணும், எவ்வளோ ட்ராமா டூ மச்சாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் அங்கே படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. எல்லா ஃபெஸ்டிவல், கான்ஸ் ஃபெஸ்டிவல், இன்னொரு ஃபெஸ்டிவல். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் படம் பண்ணதே. இனிஷியலாக ஈவன் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கிடையாது ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது. லேட்டராக சம் பேக்ரவுண்ட் மியூசிக் கேம் இன் ஃபார் த தியேட்ரிக்கல் ரிலீஸ். தவிர it was like that. It was very purely a cinematic experience ஒன்று பண்ணணும்னு நினச்ச டைரக்டர், which I thought was very honest. ஸோ அந்த அட்டெம்ப்டை எடுத்துகிட்டு போய் how to take it forward into we tried our best and got it. சார், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ பிக் ஹீரோஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருக்காங்க. அப்போ எடிட்டிங் உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம், டெஃபினட்டாக மாறும். ஏன்னா பெரிய ஹீரோ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கதையிலேயே அது வரும். என்ன வரும்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீரோயிசம் உள்ள வரும், சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸாஜரேஷன் உள்ள வரும். ஸோ இந்த ஆள் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது வரும். இப்போ நார்மலாக இவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு ஹியூமனை தாண்டி கொஞ்சம் இது பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் எழுதும்போதே இருக்கும். அதை எடிட் பண்ணும்போது கூட நம்ம அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு மூமெண்ட் இருக்குது, அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுவோம். இப்போ நடந்து வராரு, நார்மலாக இங்கேருந்து நடந்து வர, பட் அது ஸ்லோ மோஷன் பண்ணி அது பண்ணி ஜஸ்ட் டு பில்ட் இட் அப். ஸோ தட் அதில் நான் மேக்ஸிமம் ஐ ட்ரை டு கீப் இட் ஆஸ் ரியலிஸ்டிக் as possible. That my attempt, but still it will be exaggerated. In the exaggerations won't be there when we make serious cinema or real cinema for some other purpose. அதுதான் I was talking about target audience. இப்போ இந்த மாதிரி அங்கே பண்ண முடியாது, அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. பட் ஈவன் கமர்ஷியல் சினிமாவில் somewhere my attempt always has been for a long time, at least for the last 15-20 years, ஓரளவுக்கு
realism எடுத்துட்டு வரணும். So when I did a film called Tupaki for Vijay also, we tried to, and I mean I explained to the director that we should get a change in the way that we portray events. So somewhere it will be close to realism, other than little bit of fights and this and that little exaggeration, but otherwise it will be real. So that will go down well with audience, because audience also are changing. A lot of change is happening in audience also nowadays. சார் ஆமாம், அவங்களுமே எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க தவிர கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு இதாக தான் அதுதான் தவிர. பட் they don't because they are also exposed to so much cinema all over the world. OTT அது நிறைய எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டெலிவிஷன் வந்த அப்புறம் வந்து லாஸ்ட் 25 yearsல டெலிவிஷன், தென் யூடியூப்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ you're pretty much aware nowadays. The 5-year-old kid is much more aware than what we were at 20 or 25. ஆமாங்க சார். இப்போ வந்து சிஜி அதிகமாக எல்லா படத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எடிட்டிங்கில் வந்து சிஜி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது கஷ்டமாக இருக்குமா? நார்மல் கஷ்டம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணுன்றதுல, பட் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ என்னென்னா, ஸோ அது ரைட் சிஸ்டம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீ விஷுவலைஸ் பண்ணணும் ஆன் பேப்பர். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு பேப்பரில் எழுத முடியும். இந்த ஒரு டைகர் வந்து இங்கேருந்து இங்கே வருதுன்னு விஷுவலைஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நம்ம சீன்லன்றது நம்ம டிசைட் பண்ணணும் எடிட்டர். ஸோ உட்காந்து அப்போது இந்த ஸ்பேஸ் இது கொடுக்கணும். அப்போ டைகரே இருக்காது, வெறும்னா செடி கொடி ஒண்டி தான் இருக்கும். அந்த இடத்துல டைகர் வரும் நம்ம இமேஜின் பண்ணணும். ஸோ இந்த இமேஜினேஷன் ஆஃப் த டைரக்டர் அண்ட் எடிட்டர் ஷுட் சிங்க் அண்ட் அதை கிரியேட் பண்ணணும். ஏன்னா எவ்வளோன்னு வச்சு அதை கொடுத்தா தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா அதிகமாக கொடுத்தாலும் இட் வில் பி ஃபியூட்டைல், கம்மியாக கொடுத்தாலும் இட் won't be effective. So somewhere those things have to be careful on during editing of CG. சார், இப்போ 1980sலேருந்தே நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்ச படம், இல்லை இந்த படத்தில் வந்து என்னால் அதிகமான விஷயங்கள் லேர்ன் பண்ணி அந்த ப்ராசஸ் என்டையராக எடிட்டிங் ப்ராசஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன மூவிஸ் சொல்லுவீங்க? இல்லை, அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது. இப்போ ஒரு மலையாள படம் இருந்தது, வானப்பிரஸ்தம். அந்த படத்தில் வந்து சிம்பிள் ஸ்டோரின்னா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இருந்தது. பட் அது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அட் ஒன்ஸ். இது என்னென்னா, அதில் நிறைய கதகளி டான்ஸஸ் அது இருந்தது. ஸோ அதையும் இதையும் இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கிரேட் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா பியூரிஸ்ட் அண்ட் இவங்க பிரகாரம் அந்த கதகளி டான்ஸஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் தான் காமிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபுல் ஃபார்மே நம்ம காமிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஆல்தோ ஷூட் பண்ணாங்க, பட் நம்ம அதை வந்து எப்படி குறைச்சி அதுக்குள்ளே ஸ்டோரி எப்படி இன்டகிரேட் பண்ணி அப்படி போகிறதுன்றது அது. தென் ஃபர்ஸ்ட்டு மணி சாரோட ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அதுவும் ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான். ஏன்னா ஒரு நான் லீனியராக ஒரு கதையை சொல்ல ட்ரை பண்ணோம், அலைப்பாயுது. ஸோ அது எவ்வளோ நான் லீனியராக போகணும், எவ்வளோ வாட்டி பேக் அண்ட் ஃபோர்த் போனால் ஜனங்களுக்கு புரிய வைக்கும். 1999ல் பண்ணோது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. தென் தெலுங்குல டன் ஃபிலிம் கால்டு ஒக்கடுன்னு ஒரு படம். அது இட் வாஸ் வெரி இன்டென்ஸ். ஏன்னா எப்படி ஸ்டோரி நெரேட்டிவ் எடுத்துகிட்டு வரணும், அது தமிழில் பண்ணியிருக்காங்க, ஐ திங்க் கில்லின்னு. ஸோ அதை வந்து எந்த பாயிண்ட்லேருந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே மாற்றி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பல படத்தில் என்ன ஆகும்னா, படம் பண்ணும்போது ஒரு கதையை எழுதிட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. நிறைய காம்ப்ரமைசஸ் நடக்கும் ஷூட்டிங்கில். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் நடக்கும். வெதர் நல்லா இருக்காது, எல்லாம் ஆர்டிஸ்ட் நல்லா, எது வேணால் நடக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் எடிட் பண்ணும். எடிட் பண்ணிட்ட அப்புறம் ரியலைஸ் படிக்கிற புக்கு ஸ்கிரிப்டுக்கும் அண்ட் நம்ம ஆக்சுவலாக பார்க்குற ஃபுட்டேஜுக்கும் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். எப்படின்னா, சில இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகிருக்கலாம், அதில் ரிப்பீட் ஆகிருக்கும். புக்கில் வேணுன்ட்டு எழுதியிருப்பாங்க ஸ்கிரிப்டில் 3-4 வாட்டி கரெக்டாக புரியணும்னு. பட் இங்கே ஒரு வாட்டி சொல்லும் போதே அழுத்தமாக ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே புரிஞ்சிடும், 2வது வாட்டி 3வது வாட்டி தேவையில்லைன்னு தோணலாம்.
இல்லை கதை ஃப்ளோவில் வந்து தேவையில்லாமல் ஒரு நடுவில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஏதோ கதையில் எழுதும்போது நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே வரும்போது அது ஸோ ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து சேஞ்ச் ஆகும். எல்லா படத்துலையும் சேஞ்ச் ஆகும். சில படத்தில் இன்னும் அதிகமாக சேஞ்ச் ஆகும். ஸ்டோரி இஸ் வெரி நான் லீனியர் சொல்லுவாங்க. எப்படின்னா ஃப்ளாஷ்பேக் போகுது, ஃபார்வர்ட் போகுது, முன்ன போகுது, பின்ன அந்த மாதிரி இடத்துல இன்னும் சான்சஸ் ஆர் தேர் தட் மோர் சேஞ்சஸ் கேன் ஹேப்பன் இன் ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் எல்லாருக்கும், ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டு கெட் டு இதுதான்ட்டு ஒரு டைமில் வந்து இதுதான் காமிக்க போகிறோம் ஜனங்களுக்கு அப்படின்ட்டு டிசைட் ஆகிற வரைக்கும். சார் இப்போ ஒரு டைம்லேயே நீங்கள் நிறைய மூவிஸில் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே நிறைய மூவிஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படி அந்த டைம் மேனேஜ் பண்ணுறீங்க சார்? பேசிக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோன்னா தெர் இஸ் சம் எக்ஸைட்மெண்ட். இப்போ லாஸ்ட் செவரல் இயர்ஸாக என்னென்னா I have என்ன சொல்லுவாங்கன்னா I'm given the script much before. So at script level when I'm excited only I'm entering the project. So several times I go through with the director. அவர் எழுதி இருக்கும்போது draft 1, draft 2, draft 3 இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் மோஸ்ட் ஆஃப் த படங்க. ஸோ இந்த ப்ராசஸில் என்னென்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓரளவுக்கு கிளியராக able to visualize இந்த மாதிரி இருக்கும் படம். ஸோ அது வரும்போது ஒர்க் பண்ணும்போது அண்ட் யூஸ்வலாக என்னென்னா நம்ம ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் பண்ணால் அதில் வந்து எல்லாமே ஒரே வாட்டி நடக்காது. இந்த வாரம் இது நடந்துட்டுருக்கோம், அடுத்த வாரம் ஜஸ்ட் அந்த ஸ்விட்ச் ஓவருக்கு மைண்டு கிளியராக இருக்கணும். அது வந்து ஃபார்ச்சுனேட்டாக இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி இதுதானா இதுலேயே போயிடுறோம். அதில் somewhere there is still excitement. So with telling new stories, working with people who are trying to tell new stories, so it just keeps going on even now with the same enthusiasm. Sir, இப்போ பொன்னியின் செல்வன் மணிரத்னம் சாரோட பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? It's always great working with Maniratnam because enna he's a very good director to work with. In a technician he gives a lot of importance. And he gives a lot of freedom to do things. நல்ல டாஸ்க் மாஸ்டர் ஆல்சோ வாங்கிடுவார். பட் இருந்தாலும் அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நம்ம ஏதாவது அதோட பெட்டராக கொடுப்போமான்னு இருப்பார். அப்போ இருக்கும்போது ஒரு ஹெல்த்தியாக ஒரு ரைவல்ரி நடந்துட்டுருக்கோம். அவர் ஒன்று கேட்டார்னா இதோட பெட்டராக ஏதாவது யோசிச்சு பண்ணணுமே, இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ வி ஹேவ் வெரி ப்ரிட்டி சிமிலர் வேவ் லெங்க்ஸ் இன் ஹவு சினிமா ஷுட் பி ஷோன். So adanala it's a huge work always with him, but it's enjoyable, so there's no problems on it. It just goes on. நிறைய அவார்ட் வாங்கியாச்சு சார், கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கியாச்சுன்னு சொல்லணும். அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதே இல்லை. It just goes on whatever happens. I mean a few years back I was thinking of directing a film. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தது. பட் தென் I've been I haven't found anything which is so interesting. I've seen so much. I want to do something better than, which itself is a big stumbling block to do something. Okay. So maybe I'll overcome that stumbling block in my mind and do something else. But right now I've got my hands full with all these projects. Ponniyinselvan, then I have some Hindi films which are coming with Vishal Bharadwaj and Vikas Behel. Avardhu October la or padam Goodbye in Amitabh Bachchan vich release padam editing. So அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. So busy with those. ஸோ சீக்கிரமாக நாங்களுமே உங்களை டேரக்டராக பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதையும் தாண்டி நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணணும், இதே மாதிரி நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்கள் விஷயம் சொல்லிக்கிறோம் சார். அண்ட் தேங்க்ஸ் லாட், இவ்வளோ நேரம் உட்காந்து எங்ககிட்ட இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.